ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை தோசையும் தேங்காய் புளி சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரை சேர்த்துக்கலாங்க. முடக்கத்தான் கீரை வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ நம்ம வெயில் சீசன்னால இலை வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி டார்க் க்ரீனில் தான் இருக்கும். நல்ல மழை சீசனாக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பாருங்கள், இது போல் தான் முடக்கத்தாங்கீரை வந்து இருக்கும். இதை அப்படியே இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முடக்கத்தாங்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேங்க. இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த முடக்கத்தாங்கீரை வந்து நல்லா வதங்கி சுருண்டு வரணுங்க. அந்தளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுறலாங்க. இந்த முடக்கத்தாங்கீரை வந்து எல்லா பக்கம் நம்மளுக்கு வந்து தோட்டத்தில் கிடைக்குங்க. கிராம சைடில் வந்து நிறையாவே கிடைக்கும். இது வந்து மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம இதை வந்து வகையில் உணவில் சேர்த்துக்கணுங்க. நம்ம ரசம் கூட இதில் வச்சுக்கலாம், பனியாரம் சுட்டுக்கலாம், ஆப்பம் எல்லாமே செய்யலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், சின்ன பீஸ் இஞ்சி, 4-5 பல் போல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. இந்த கீரை வந்து நல்லாவே வதங்கிடணும், இல்லைன்னா லேசான கசப்புத்தன்மை அடிக்குங்க. அதனால் எந்த அளவுக்கு சுருண்டு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிடணுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படியே இது ஆறிட்டு இருக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா ஆறிச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து இது கூட தோசை மாவில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் இந்த கீரைக்கிழவா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 3 தோசை சுடுற அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க. இது கூட வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி சேர்த்துக்கூடாது, இந்த பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கரண்டி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்குனிங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. நம்ம இது கூட கலக்கி இட்லி மாவாக இருந்தால் அது கூட கலக்கி நம்ம இட்லி கூட சுடலாங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சட்னி அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த தேங்காய் புளி சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து நான் சில்லாக கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது கூட பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கையால் உருட்டினீங்கன்னா இந்த அளவுக்கு வரணும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம், வதக்க வேண்டியதில்லை. பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாங்க. தாளி பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஆயிலில் கடுகு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தாளித்து கொட்டிடலாங்க. சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து தோசையெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக ஒரு சைடு வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. 2 புறமும் வேக விட்டு எடுத்திங்கன்னா அருமையான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு வந்து கார சட்னி, இந்த மாதிரி தேங்காய் புளி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.